அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ஷாதுர் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஸ்பெஷலாக என்ன பார்க்க போகிறோன்னா, இளநீர் வச்சு புட்டிங் பண்ண போகிறோம். அகர் புட்டிங், இளநீர் கடல் பாசி. அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சைனா கிராஸ் எடுத்து முடிஞ்ச அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். இது வந்து 10 கிராம் சொல்லிட்டு 2 கடல் பாசி எடுத்துருக்கேன். மொத்தமாக 20 கிராம், 2 பேக்கெட் கடல் பாசி எடுத்து கட் பண்ணி ஊற வச்சுருக்கேன். இது வந்து 15 நிமிஷமாக ஊறிட்டு இருக்கு. இப்போ நல்லா ஊறிடுச்சு. இது இப்போது கடல் பாசி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். உள்ளே சேர்த்து நல்லா கரையணும். கரையிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்க்கணும். இது கூட இது நல்லா கரையணும். மொத்தமாக தண்ணியில் கரைஞ்சிடணும். கரைஞ்சி டிரான்ஸ்பரண்ட் ஆகிடும். இந்த மாதிரி இருக்குல்ல, டிரான்ஸ்பரண்ட் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா சமைக்கணும். வெயிட் பண்ணுங்க ஒரு 10 மினிட்ஸ். பாருங்க, தெரியுதா டிஃப்ரென்ஸு? டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகிட்டே வருது. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு சர்க்கரை போடணும். நம்ம இளநீர்லேயே ஸ்லைட்டாக ஸ்வீட்னஸ் இருக்கும். ஸோ பார்த்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எவ்வளோ செய்யணுமோ அதுக்கேற்ற மாதிரி சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் இந்த கரண்டியில் 3 கரண்டி அளவுக்கு சேர்த்துருக்கேன். 150 கிராம் சர்க்கரை சேர்த்துருக்கேன். 2 பேக்கெட் கடல் பாசிக்கு ஒரே ஒரு இளநீர். நல்லா ஃபுல்லாக தண்ணி இருந்துச்சு, நீங்கள் பார்த்துக்கோங்க. இது ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஆஃப் பண்ணிடணும். இப்போது இளநீர் இதில் கலக்கணும். ஆஃப் பண்ணிட்டு தான் சேர்க்கணும். ஆஃப் பண்ணாமல் ஃப்ளேமில் சேர்த்திங்கன்னா புளிப்பாயிடும். இது எல்லாமே வந்து ஒன்றா கலந்ததுக்கு அப்புறமா உடனே ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். டச்சே பண்ணக்கூடாது. ஒரு 1.5 ஹவர் வரைக்கும் அப்படியே விட்டுடணும். எள்ளீருக்குள்ளே இருக்கிற வழுக்கையை வந்து நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி, இல்லைன்னா மிக்சியில் போட்டு கொஞ்சமாக அடித்து அப்படியே மேலே அப்படியே தூவி விட்டுருங்க. அது நல்லா சாப்பிடும் போது டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், டச் பண்ணி காமிக்கிறாங்க. கரெக்டாக செட்டாக இருக்குது. அந்த அகரோட அந்த இளநீர் சேர்த்து கரெக்டாக செட்டாக இருக்குது. கட் பண்ணிடலாம். நீங்கள் என்ன ஷேப் வேணுமோ கட் பண்ணிக்கோங்க. நாங்கள் எங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் கட் பண்ணிக்கிறோம். கரெக்டாக இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது. சூப்பரான இளநீர் கடல் பாசி ரெடி ஆயிடுச்சு. இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். டாடா, பை.